சென்னையின் அரும்பாக்கம் கே நகர் பகுதிகளில் 3வது நாளாக வெள்ள நீர் வடியாத நிலை காணப்படுகிறது. மேற்கு தாம்பரத்திலும் இதே நிலை காணப்படுகிறது. அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள பலரும் தவிக்கும் நிலை தொடர்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர்கள் பதிவு செய்ததை தற்போது பார்க்கலாம். மேற்கு தாம்பரம் கிஷ்கிந்தா சாலையில் உள்ள கன்னடபாளையம் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்பதில் கடந்த 3 நாட்களாக இந்த பகுதியில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் தரைதளம் முழுவதும் உள்ள வீடுகள் குடியிருப்பவர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதல் தளம் 2வது தளம் மொட்டை மாடியில் தஞ்சம் இருக்கிறார்கள். தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டது. சிக்னல் இல்லாத காரணத்தால் அவரால் மீட்பு பணிக்கான உதவி கூட கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. கடந்த 2 நாட்களாக அத்தியாவசிய தேவையான பொருட்கள் கூட கிடைக்கல, பால் மற்றும் உணவுப் பொருட்கள் கிடைக்கல என்ற குற்றச்சாட்டு பதிவு முடித்த நிலையில் தற்போது இந்த செய்தி தொடர்பாக நமது பிரியத்தமிழ் சார்பில் செய்தி ஒளிபரப்போம். மீட்பு நடக்க மிகவும் தொய்வு இருக்கிறது. இந்த பகுதியில் மக்களுக்கு உதவி வேண்டும் என்று இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டவர் நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் தற்போது செய்தி ஒளிபரப்பை தொடர்ந்து தாம்பரம் மாநகராட்சி மேயர் உடனடியாக இந்த களத்திற்கு அதிகாரிகள் மீட்பு அளிக்கின்ற தீயணைப்பு படையின் வீரர்கள் ராணிப்பேட்டை பகுதியில் வீரர்கள் இந்த பகுதிக்குள்ளே சென்று மீட்பு ஈடுபட்டார்கள். இது குறித்து தாம்பரம் மேயர் கேட்கலாம். மேடம் வணக்கம். இந்த எவ்வளவு நாட்கள் இந்த பகுதியில் மீட்பு படை தொழிவு என்று சொல்றாங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? மீட்பு படை தொழிவுன்றதெல்லாம் கிடையாது. எல்லாருமே முழுவீச்சில் இறங்கி செயல்பட்டு இருக்கோம். மாநகராட்சி அதிகாரிகளும், மாமன்ற உறுப்பினர்கள், மண்டல குழு தலைவர்கள் மற்றும் நம்மளுடைய பேரிடர் மீட்பு குழு எல்லாருமே நிறைய தன்னாளர்களும் இங்க இறங்கி நிறைய வேலைகள் செய்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த அஞ்சுகம் நகர்ல உள்ள பகுதியில் இருக்கிற மக்களுக்கு உணவுப் பொருட்கள், தண்ணீர் எல்லாம் விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறோம். சிலர் வெளியில வந்திருக்கிறாங்க. சிலர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதுனால அவங்கள கான்டாக்ட் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கிறதுனால நாங்களே இறங்கி உள்ள பாத்துட்டு இருக்கிறோம். அரும்பாக்கத்தில் வடபழனி சாலையின் நிலை எது? இங்கு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் உள்ள நிலையில் சாலைகளிலும் தெருக்களிலும் இன்னும் தண்ணீர் வடியாத நிலை இருக்கிறது. வடபழனியுடைய 100 அடி ரோடு என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் கிட்டத்தட்ட குளம்போல் காட்சியளிக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் நாம் பார்க்கிறோம். இங்கு இருக்கின்ற வாகனங்கள் எல்லாம் பழுதாகி அப்படியே சாலையில் நிற்கக்கூடிய காட்சிகள் தான் இவை. மேலும் குடியிருப்புகளிலும் இடுப்பளவுக்கு தண்ணீர் எழும்பி இருக்கிறது. 3 நாட்கள் ஆகியும் இந்த பகுதியில் தண்ணீர் வடியாத சூழலே காணப்படுவதை நாம் பார்க்க முடியும். கொடுத்தன இருக்க லேடிஸ்ல இறங்க முடியுங்களா தண்ணியில? எங்க வண்டியெல்லாம் முங்கி கிடக்கு. ரோட்லயே விட்டுட்டு வந்த வண்டி என்ன ஆச்சுன்னு தெரியல. கே நகர், பாரதிதாசன் நகர் பகுதிகளில் இன்னும் வெள்ள நீர் வடியவில்லை. தண்ணீரை வெளியேற்றும் பணிகள் நீடித்தாலும் முழுமையாக வடியாத நிலை காணப்படுகிறது. கே நகர் பாரதிதாசன் காலனி பகுதி தான். இங்கிருந்து இந்த பாரதிதாசன் காலனியின் தொடக்கத்தில் இருந்து இந்த தெரு முடியக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவு வரையில் பார்த்தோம் என்றால் அந்த கே நகர் ஆர்டிஓ சாலையை இணைக்கும் வரையிலாக இதே போன்ற ஒரு நிலை தான் நீடிக்கிறது. இடுப்பளவு இருந்த தண்ணீர் இன்று ஓரளவு குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த இடத்திலிருந்து அகற்றப்படக்கூடிய நீரை அகற்ற 5 மோட்டார்கள் வைத்து அகற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது. இரு புறங்களிலும் பார்த்தோம் என்றால் 900 வீடுகள், 2000 குடும்பங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு நேற்று வரை போதிய உணவு கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்த நிலையில் இன்று இரு புறங்களிலும் படகுகள் மூலம் சென்று இங்கு உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பால் பாக்கெட்டுகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருவதாக கூறினர். இதுவரைக்கும் சுத்தமாகவே தண்ணி போகல. அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தொட அளவுக்கு தண்ணி. இவங்க ஃபேமிலி, பக்கத்து வீட்டு ஃபேமிலி எல்லாம் ஒன்னாதான் மேலதான் இருக்கிறோம். எல்லாருமே உள்ள ஃபேமிலி, குழந்தைங்க எல்லாருமே உள்ளதான். பால் பாக்கெட்டுக்கே 2 நாளுக்கு முன்னாடி அலைஞ்சு போய் வாங்கிட்டு வந்தோம். இது வரைக்கும் யாரும் பெருசாலாம் உள்ள யாரும் பார்க்கல. எல்லாம் இங்க நிக்கிறாங்க, பாக்குறாங்க, தண்ணி எடுக்கிறக்காக நிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி உள்ள யாரும் வர முடியல. பாரதிதாசன் காலனியுடைய பள்ள பகுதிகள், மிகவும் தாழ்வான பகுதிகள், அங்கே மட்டும் மழை நீர் தேங்கி இருக்கிறது. அதை வெளியேற்றுவதற்கு 100 HP இல்லையா, 100 HP 400 HP மோட்டர் வச்சு இப்ப தண்ணி எடுத்துட்டு இருக்கோம் 2 பக்கமும். நிச்சயமாக 3 to 3.5 மணி நேரத்துக்குள்ள இந்த தண்ணீரை எடுத்து விட முடியும் என்று சொல்லி இருக்கிறார்கள். 2000 குடும்பங்கள் இருக்காங்க. உணவுகள் கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி ஏற்பாடு? உணவுக்கு மத்தியானத்துக்கு உணவுக்கு காலையில கொடுத்துருக்காங்க பிரெட். இதுக மத்தியானம் எல்லாருக்கும் உணவுக்கு முழு ஏற்பாடு பண்ணியிருக்கு. தண்ணீரை இறைத்து வெளியேற்றும் முயற்சிகள் தொடர்கின்றன. ஆயினும் முற்றிலும் வடிய இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் என்ற தவிப்பும், எப்போது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவோம் என்ற பரிதவிப்பும்
அதிகம் இருப்பதை காண முடிகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் முருகேசன், சுரேஷ்குமார் மற்றும் பிரவீன்.